கண்ணகி நகர் அப்படின்னாலே நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், குற்றச்சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த கண்ணகி நகரை ஒட்டுமொத்த உலகமுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு இந்திய வீராங்கனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கபடி குயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெண்மணி தான் இன்னைக்கு கண்ணகி நகர்லேருந்து போய் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க, தங்கப்பதக்கத்தை வென்று. நம்ம ஊரில் தான் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸை தவிர்த்து வேற எந்த கேமுக்குமே மக்களுமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, கவர்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்ற ஒரு கேம்ல தான் அதிகமான சுவாரஸ்யங்களும் இருக்கு, அதிகமான கோடிக்கணக்கான பணமும் புழங்குது தினமும் கூட. அதனால எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா கிரிக்கெட் தான் ஒரு கேம், அதுதான் நேஷனல் கேம்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட நேஷனல் கேம் ஹாக்கிக்கு கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஆனால் நேஷனல் கேமே இல்லாத கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதையே நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா, இந்த கிரிக்கெட் தான் ஒட்டுமொத்தமா பல நல்ல விளையாட்டுகளையும் நல்ல விளையாட்டு வீரர்களையும் அழித்திருச்சு. பல சினிமாவில் பார்த்துருப்போம், ஒரு அக்யூஸ்ட் இருப்பான், அவன் எங்கேருந்து வருவான்னு பார்த்தா கண்ணகி நகர்லேருந்து வருவான். கொலை சம்பவங்கள் எங்கே நடக்கும்னா கண்ணகி நகரில் நடக்கும். இப்படி சினிமாவில் இப்படியே போர்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன வீட்டிலிருந்து, ஒரு ஓட்டு வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி இளம் வீராங்கனை கார்த்திகா அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்களை கார்த்திகான்னு கூட அழைக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. ஏன்னா கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அவரை எல்லாருமே சொல்றாங்க. ஒரு கபடி அப்படின்ற ஒரு கேமை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட இந்தியாவின் துணை கேப்டனாகவும் அவங்க பங்கெடுத்து இன்னைக்கு தங்க பதக்கம் வென்று வந்திருக்கிறாங்க. 2025 ஏசியன் கேம்ஸ்ல போய் இந்தியா வந்து தங்க பதக்கம் வென்று வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபைனல்ஸ்ல ஈரானோட மோதினாங்க. அந்த போட்டியில குறிப்பாக கார்த்திகா அப்படின்ற இளம் வீராங்கனை அவங்களுடைய விளையாட்டு வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 70% பங்களிப்பு அவங்களோட தான் இருந்திருக்கு. இப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியமான தகவல்னா, கார்த்திகா அப்படின்ற பெண்மணியை யாருக்குமே தெரியல. அந்த சின்ன பொண்ணு தான், அவங்க 18 வயசு கூட வரல, இன்னும் அண்டர் 18 தான் விளையாடி இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுநர், யாரு? அவங்க அம்மா. ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவங்க அப்பா வந்து கட்டட வேலை பார்க்குறவங்க. ஒரு சின்ன குடும்பம், ஒரு கூட்டு குடும்பமா அழகான ஒரு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. அந்த ரோஜா கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த ஒரு வீராங்கனை தான் இந்த கார்த்திகா. சின்ன வயசுல ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்களுக்கு கபடி மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. எதனால கபடி மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா, அவங்க ஸ்கூல்ல பார்க்கும்போது ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஜெயிச்சு கப்பு கொண்டு வருவாங்களா கபடி போட்டியில. அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்மளும் வந்து கபடி பிளேயர் ஆகணும். எதுக்கு? இந்த கண்ணகி நகரை மிகப்பெரிய பிராண்டா மாத்தணும். இவ்வளவுதான். இந்த இடத்துல அந்த பொண்ணு மேல மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. 6th ஸ்டாண்டர்ட்ல தொடங்கி இன்னைக்கு 10th 11th அந்த பொண்ணு படிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு துணை கேப்டன் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இந்தியன் கமிட்டி வந்து அவ்வளவு எளிதாக யாரையும் செலக்ட் பண்ண போறது இல்லை. இவங்களோட விளையாட்டை இன்ச் பை இன்ச் அவங்க கவனிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அண்டர் 18 அவங்க வைஸ் கேப்டனா இருக்காங்க அப்படின்னா, அவங்க 18+ போகும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல போய் உட்காந்துருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாரையுமே யூகிக்க முடிகிறது. இது போல பல விஷயங்கள் அவங்க ஏதோ இன்னைக்கு வந்து அவங்க போய் மெடல் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது கிடையாது. அவங்க ஸ்கூல்ஸ்லையுமே சரி, இல்லை ஜோன் லெவல்லையுமே சரி, எல்லா இடத்துலையுமே டாப்பரா இருந்திருக்கிறாங்க. இந்த கார்த்திகாவுக்கு வந்து இப்பதான் தெரியுது அவங்களுக்கு வீட்டு வசதி கூட கிடையாது, அடிப்படை வசதி கூட கிடையாது. ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் வளர்ந்து அந்த ஏழ்மையிலே வளர்ந்து வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க பிரஸ் அண்ட் மீடியாவை கூட ஹேண்டில் பண்ணும்போதே தெரியுது, ஒரு மெச்சோர்டான பொண்ணு நிறைய வழிகளை கடந்து இந்த வழிக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. கார்த்திகா வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறார். ஏன்னா இந்த ஃபைனல்ஸ்ல போய் எவ்வளோ கேம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆரம்பத்துலேருந்து ஒரு டீம் நல்லா விளையாடிட்டே வருவாங்க, ஆனால் ஃபைனல்ஸில் போய் சொதப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் வேணும், அதாவது மெச்சூரிட்டி. அந்த ஸ்போர்ட்ஸ் மெச்சூரிட்டி இந்த இளம் பெண் கிட்ட இருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க பேசும்போதும் சரி, அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அடுத்தவங்களோட நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, முதலமைச்சருக்கு எப்படி நன்றி சொன்னாங்க, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதே தெரியுது அவங்க எவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஸ்போர்ட்ஸ் விமனாக இருக்கிறாங்க அப்படின்னு. கார்த்திகா வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். குறிப்பாக கண்ணகி நகர் மக்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் தான் இந்த வீரமங்கை. பாருங்க, நம்மளை சுத்தி ஒரு அடையாளம் குத்தப்படுது, அந்த அடையாளத்தை தொடச்சு எடுக்கணும். இந்த கண்ணகி நகரை நான் ஒரு பிராண்டா காட்டணும். ஏன்னா கண்ணகி நகர்னாலே நெகட்டிவா போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அது இல்ல, இது இங்கேயும் நல்ல மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கண்ணகி நகரை நான் ஒரு பிராண்டா மாத்தணும்னு நினைச்சு நான் கபடியில சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய கோச் ராஜேஷ் தான் வந்து முழுக்க அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத விதமாக இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு போய் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு தங்கப்பதக்கம் வென்று வந்திருக்கிறாங்க. இதுல கார்த்திகாவோட சூழ்நிலையை பாருங்க, அவங்களோட வீடை காமிக்கிறாங்க. மொத்தத்துக்கே ஒரு 10க்கு 10 தான், அவ்வளவுதான் அவங்களோட வீடு. அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து தான் அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, கார்த்திகாவை பெற்று எடுக்கும்போது கையில வாங்கும்போது எனக்கு என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்கு. அவங்க அம்மா ரொம்ப யதார்த்தமா சொல்றாங்க, என் பொண்ணை பத்தி உலகமே பேசுதுன்னு எல்லாருமே சொல்றாங்க, டிவியில பாக்குறோம், ஆனா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணுக்கு வந்து இன்னமும் வந்து அடுத்தடுத்து படிக்க போகணும், அதுக்காக நாங்க தொடர்ச்சியா வந்து சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். அவளுக்கு நாங்க கேட்டோம் உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் வேணும்னு, அவ சொன்னா கபடி வேணும்னு, அதனாலதான் நாங்க கபடியில சேர்த்து விட்டோம். எங்களோட பிள்ளைங்களுக்காக தான் நாங்க வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க.
இதுக்காக அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படிப்பட்ட பெற்றோர் பாருங்க. எல்லா வசதிகளும் இருந்து சாதிக்க முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எந்த வசதிகளும் இல்லாம, அடிப்படை வசதிகள் இல்லாம ஒரு சாதிக்கணும் அப்படின்ற வெறியோட சாதிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த இளம் வீராங்கனை. இதுல குறிப்பா உண்மையிலே தமிழ்நாடு அரசு மேல எவ்வளவோ விமர்சனங்கள் நமக்கு இருக்கு, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனாலும் இந்த விஷயத்துல கார்த்திகாக்கு அவங்க கொடுத்த வரவேற்பு இருக்கு இல்லையா, அது உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏர்போர்ட்ல இருந்து அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து அவ்வளவு மகுடம் சூட்டி அவங்களுக்கு அவ்வளவு மாலையெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போத்தி இவ்வளவு ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்மையிலே முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. நேராக முதலமைச்சரை நேரடியாக சந்திக்க வச்சு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணும் அப்படின்னு கேட்டதோட இல்லாம 25 லட்ச ரூபா பரிசும் கொடுத்துருக்காங்க. அப்ப கார்த்திகா வச்ச கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு நிறைய இண்டோர் கோர்ட் வேணும் கபடி விளையாடுறதுக்கு, அதே போல எங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் இன்னொரு விஷயமும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. 18 வயசு முடிங்க உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப்மே நாங்கள் தர சொல்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து மக்களாகிய நம்மளும் சரி, இல்லை இந்த ஸ்போர்ட்ஸை கவனிக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் ஒரு செய்தி என்னன்னா, நம்ம எந்த ஸ்போர்ட்ஸை நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்றது இருக்குது. இன்னைக்கு பாருங்க, கிரிக்கெட் அப்படின்னு மூழ்கி போயிட்டதுனால இன்னைக்கு கிரிக்கெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பணம் இருக்கிறவங்க கிரிக்கெட்டில் விளையாட முடியும், இவ்வளவுதான் விஷயம். ஆனால் எவ்வளவோ எண்ணற்ற விளையாட்டுகள் இருக்கு, அந்த விளையாட்டுகளை நம்ம வீட்டு பிள்ளைகளும் வென்று சாதனை படைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இளம் வீராங்கனை. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்க பாருங்க, இதே ஒரு கிரிக்கெட்ல ஒருத்தர் விளையாடி IPL கப்பு ஜெயிச்சுட்டு வந்தா 10 நாளைக்கு அதை பத்தி எல்லாருமே பேசுவாங்க, 10 நாள் சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா கார்த்திகா அப்படின்றது இப்பதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது, நான் உட்பட இப்பதான் தெரியுது. ஆனா இவங்க பல ஆண்டுகளை விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள பார்த்தா அவ்வளவு கோப்பைகள் இருக்கு, அந்த கோப்பைகளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த போட்டோஸை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருக்கிற எல்லா செவரு முழுக்க அவங்க விளையாடிய போட்டோ, அவங்க போய் கபடியில் அவ்வளோ ஸ்டைலாக விளையாடுறாங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஒரு நார்மலாக கபடி விளையாடக்கூடிய எல்லாருமே எப்படி விளையாடுவாங்கன்னா, ரொம்ப எஃபர்ட்டாக, ரொம்ப பதட்டத்தோட, ரொம்ப ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக விளையாடுறாங்க, ரொம்ப ஸ்டைலாகவும் விளையாடுறாங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு இளம் வீராங்கனை இந்தியாவின் துணை கேப்டன் பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து கண்ணகி நகர்ல இருந்து போய் துணை கேப்டனாக இருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையை பாருங்க, நான் ரொம்ப சீக்கிரத்தில் இந்தியாவின் கேப்டனாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது போல பல விளையாட்டு வீராங்கனைகளையும் வீரர்களையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எப்படிங்க நம்ம போய் அங்கே உருவாக்க முடியும், அவங்கவுங்க விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம மோட்டிவேஷன் இருக்குல்ல, எந்த விஷயத்துக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளவு மோட்டிவேட் பண்றோம் அப்படின்றது இருக்குல்ல. இன்னைக்கு விளங்காத பல சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு, விளங்காத பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. பிக் பாஸ்னு ஒரு சீசன், அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம், ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அழிச்சு சீரழிச்சிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இது போன்ற வீராங்கனைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்ல. நீங்க பாருங்க, ஒரு அப்பா பக்கத்துல இருந்து கை தட்டும் போது நமக்கு எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் இருக்கு, அம்மா தட்டும் போது எவ்வளவு மோட்டிவேஷன் இருக்கு. அப்ப அம்மா அப்பா பண்ணும்போதே ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு கை தட்டி அந்த பெண்மணியை வரவேற்கும் போது அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு வெறி கொடுக்கும், எவ்வளவு பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு பாயணும் அப்படின்ற ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதை தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எண்ணற்ற விளையாட்டுகள் இருக்கு, ஆனா அது யாருமே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காததான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எனவே இந்த இளம் வீராங்கனைக்கு நமது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். அவர் பெருமை சேர்த்ததற்காக இது போன்ற பல விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளும் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான கருத்து.